Assalamu alaikum. Welcome to Kayal Adupangarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரைனாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். யூஸ்வலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி இது பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ இந்த காரசாரமான ஃபிஷ் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் 1/2 kg அளவுக்கு ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் அதிகமாக முள் இல்லாத மாதிரி மீன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை மேரினேட் பண்ணிடலாம். மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் கட் பண்ணி அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ண மீனை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிருங்க. மீன் ஊறட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிடலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளியும் ஒரு 125 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை துருவி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்க்குறப்போ அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மீனும் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் மீன் பொரிகிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. எண்ணெய் சூடானதும் மீனை 1 by 1 எடுத்து இதில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் அது திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். மீன் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 3/4 வாசி ஃப்ரை பண்ணால் கூட போதும். அகைன் நம்ம இதை ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால் ஒரு 3/4 பங்கு ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் பொரிச்ச அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூடு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்குறோம். காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த அளவுலேயே கரெக்டாக சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த மசாலாவில் ஒரு 1/2 ஒரு ஓரமாக எடுத்துட்டு மீதி 1/2க்கு மேலே நம்ம மீனை ஒவ்வொரு பீஸாக இதுக்கு மேலே அடுக்கிக்கலாம். அப்புறம் நம்ம சைடில் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து மீனுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மீனை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அது குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ பாட்டமில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், ஃபிஷ் வந்து அந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அதை வந்து இப்போ டர்ன் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் திருப்பி விட்டதும் அகைன் மூடி போட்டு இன்னும் 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. சைடில் எண்ணெயும் பிரிஞ்சிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம சுட சுட இதை ஒயிட் ரைஸ், ரசம் இல்லை பருப்பு இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை காயல் அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.